விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த மாதிரியான ஒரு 3 கிரக அமைப்புகள் இந்த வாரத்தில் கணக்கில் வருது. ஸோ ஒன்று போனாலும் ஒன்று கை கொடுக்கும் அப்படிங்கிறது இதோடைய அர்த்தமாக இருக்கும் விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை. ஸோ செவ்வாய், சூரியன் இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல காம்பினேஷன். சூரியன் வேண்டப்படக்கூடிய கிரகம். சுக்கிரன் ஆப்போசிட் பிளான்ட் இருந்தாலும் ராசியில் வர்றதுனால கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால. ஸோ சுக்கரனால அதிகமான ஒரு தொந்தரவுகள் இருக்காத ஒரு சூழ்நிலை தான். அதே சமயம் சுக்கிரன் ஒரு மகிழ்ச்சிக்கான கிரகம். மகிழ்ச்சிகளும் கிடைக்கும். அதே சமயம் வெட்டித்தனமான சில பஞ்சாயத்துகளும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மகிழ்ச்சி எப்படி கிடைக்குனாக்கா சுக்கிரன் மூலியமாக இந்த வார கணக்கில் செலவுகள் கொஞ்சம் சரியான விதத்தில் நடக்கும். எக்ஸ்ட்ரா செலவுகள், தேவையில்லாத செலவுகள் அப்படி நடக்காது. செலவுகள் கொஞ்சம் சரியான விதத்தில் நடக்கும். அதன் மூலியமாக சில மகிழ்ச்சிகள். அதே போல் வெளியிலேருந்து ஒரு சில ஆதரவுகள்லாம் சில விருச்சிகராசி நபர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக சில மகிழ்ச்சிகள். அதே சமயம் புதுசாக ஏதாச்சும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது, அதற்காக கொஞ்சம் பாடுபடுவது, அதன் மூலியமாக சில மகிழ்ச்சிகள் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. அதே போல் வீட்டிற்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம். ஸோ ஃபேமிலி அமைப்புகள் மூலியமாக விருச்சிகராசி நபர்கள் சில சந்தோஷ அமைப்புகளை பெறுவீர்கள். அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட சந்திரனோட அமைப்புகள் வளர்பிறையாக இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள்லாம் அது கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். முட்டுக்கட்டையான விஷயங்கள் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிற ஒரு பலனை விருச்சிக ராசி நபர்கள் இந்த வாரத்தில் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக நிச்சயமாக சூரியன் ஜென்ம ராசியில் வருது. ஸோ கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இதை மையப்படுத்தி விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் சில உயர்வுகள் கிடைக்கும். கௌரவம், மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாக அந்தஸ்து, உயர்வு நிலை, ஸோ தன்மானம் காப்பாற்றப்படுதல், சுயமரியாதை, இந்த மாதிரி எதுவாக வேண்டுமானோ வச்சுக்கலாம். இதனை மையப்படுத்தி சில உயர்வுகள் இந்த வார அமைப்புகளில் விருச்சிக ராசி நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வரும். செவ்வாய் ஜென்ம ராசியில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகுது. அதனால் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றிக்கிறதும் நல்லா இருக்கும். அதே சமயம் ஆரம்பிக்கிறதும் எதிர்காலத்தில் நல்லபடியாக கை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பலன் நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் சில விஷயத்த ஏதோ ஒரு நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க, காசு இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அது பாதியிலே எங்கேயாச்சும் போய் சொதப்பல நிற்கும். அதெல்லாம் டைம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஆரம்பிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரம் நல்லா இருக்குது. இப்போ ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் பின்னாளில் நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அஸ்ட்ராலஜி ரீதியாக நோட் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்தையும் நேரம் பார்த்து காலம் பார்த்து செயல்படக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் நல்ல பலனாக இருக்கும். அதை விட்டு சௌரியத்துக்கு செயல்படுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நஷ்டம் வந்தால் வரட்டும், லாபம் வந்தால் வரட்டும் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. ஸோ அஸ்ட்ராலஜி என்பது நஷ்டம் வராமல் லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ நம்ம நஷ்டப்படுவோம்னா வருத்தப்படுவோம், லாபத்தை பார்த்தோம்னா சந்தோஷப்படுவோம். ஸோ சந்தோஷப்படக்கூடிய ஒரு கலை தான் அஸ்ட்ராலஜி. அதன்படியான சில நல்ல கொடுப்பனைகள் விருச்சிக ராசி நம்மளுக்கு இந்த வாரத்தில் இருக்குது.